ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். பல காரணங்களுக்காக உலக புகழ்பெற்ற உன்னதமான ஒரு சொற்சித்திரம் இந்த அதிகாரம். குட்டி பிள்ளைகளிலிருந்து பல்லில்லாத தாத்தாக்கள் வரைக்கும் ரசித்து மகிழ்கிற ஒரு அருமையான நிகழ்வு தாவீது கோலியாத்தை வெல்தல். 58 வசனங்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு புதினம் இது. இதை இலக்கிய வகையில் பார்க்கும்போது 2 காரணிகளை விவிலிய வல்லுநர்கள் விளக்கவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஒன்று டேவிடிக் சாகா என்று சொல்வார்கள், தாவீது பற்றிய ஒரு வீரதீர செயல்களை சொல்கிற ஒரு அழகான புதினம் என்று சொல்வார்கள், அல்லது லெஜெண்ட் என்று சொல்வார்கள், த கிரேட் ஹீரோஸ் ஸ்டோரிஸ், மாபெரிய வீரதீரர்களுடைய செயல்பாடுகள். அந்த பட்டியலிலே இந்த பகுதியை அடக்குகிறார்கள். இது முதலாவது. சாகாவாக சொல்லலாம் அல்லது லெஜெண்டாக, டேவிடிக் லெஜெண்டாக சொல்லலாம். இரு வகையில் இலக்கிய வகைகளில் பிரிக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் சொல்லும்போது இந்த பகுதி 58 வசனங்களை கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், சண்டை மட்டும் நடப்பது 2 வசனங்கள் மட்டும்தான். 58 வசனங்களில் தாவீது, கோலியாத்து, சவுல் மற்றும் தன்னுடைய படையில் பணிபுரிகின்ற தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பற்றி இந்த கதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். எல்லாருடைய ஒரு அழகான ஒரு பனோரமிக் வியூவிலேருந்து ஒரு பர்டிகுலர் வியூ வந்து க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு போய் சண்டைங்கிறது 2 வசனம் தான். உதாரணத்துக்கு பாருங்களேன், 17ஆம் அதிகாரம் 49 வசனத்தை வாசிப்போமே. தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவரது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். முடிஞ்சது. அதோட வசனம் முடிஞ்சது. 49:50 அந்த சண்டை முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு விளக்க உரையாக வந்து 51 சொல்கிறார், வாசிங்களேன். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தீனின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், சண்டை, போர் முடிஞ்சிருச்சு. குட்டி பையன் தாவீது, சுட்டி பையன் தாவீது ஒற்றை கல்லினால் அரக்கனாகிய கோலியாத்தை வென்று ஒழித்தான். எப்படி? ஒத்த கல்லினால் அவனை தட்டி தூக்கினான். முடிஞ்சு போச்சு கதை. இதை 58 வசனங்களில் விவரிக்கிறார் ஆசிரியர். எதை இது குறித்து காட்டுகிறது? இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சண்டையோ தாவீதினுடைய போர் பராக்கிரமோ முக்கியமல்ல. அதில் அடங்கியிருக்கிற இறையியல் உரையாடல்கள், கடவுள் பற்றிய கொள்கை, கடவுள் பற்றி அவனுடைய பற்றுறுதி, அரசனுக்குள்ளாக இருக்கிற அவனுடைய ஆளுமை, அரசனையே மயங்க வைக்கிற அவருடைய வீரம், அதை போலவே தன் சகோதரர்களுக்கு சளைக்காமல் ஈடுகொடுத்து போராடுகிற அவனுடைய திண்மையான எண்ண உறுதி, எல்லாவற்றையும் அழகாய் படம் பிடித்து அற்புதமாய் அந்த தாவீது என்கின்ற எளிய சிறுவனுக்குள்ளாக இருக்கிற இறை பக்தியை, அர்ப்பண உணர்வை, வீரத்தை, விவேகத்தை, முன்மதியை ஆசிரியர் அப்படி படம் பிடித்து காட்டுகிறார். ஆகவே தான் உலகத்தின் பல மனிதர்களின் மனதில் இடம் பிடித்த காவியமாக, ஓவியமாக, சிற்பமாக, கவிதையாக, நாடகமாக, நடனமாக வலம் வருகிறது இந்த அதிகாரம். அது யாரும் அதில் மாற்று கருத்தே இல்லை. அவ்வளோ உலக புகழ்பெற்ற ஒரு உன்னதமான ஒப்பற்ற ஒரு சாகா அல்லது ஒரு லெஜெண்டாக இந்த பகுதி வலம் வருகிறது. 3 சின்ன கருத்துக்களை சொல்லி இந்த கதையினுடைய அமைப்பு முறைக்குள்ள கடந்து போவோம். டி வெரீஸ் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற விளக்க உரையாளர் சொல்லுவார், இந்த கதையில் எந்த அளவிற்கு உண்மை, எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை இருக்கிறது என்று ஒரு கேள்வி வைப்பார்.
போலி என்று அவர் சொல்வது கிடையாது. இதில் எதெல்லாம் வரலாற்று தகவல்கள், எதெல்லாம் இறையியல் தகவல்கள், எதெல்லாம் கலாச்சார தகவல்கள் என்பதை நாம் பகுத்து பார்த்து இந்த நிகழ்வை அலசி பார்த்தால் உண்மையான செய்தி நமக்கு புலப்படும் என்று அழகான ஒரு காட்சியை வைப்பார். அத்தோடு கார்ட்டர் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஆசிரியரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்லும்போது இந்த 2 வசனங்களை உள்ளடக்கிய 49, 50, 51 இந்த 3 வசனங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த போர்க்களத்தை அவர் எவ்வளவு அழகாக ஒரு அற்புதமாக சாகாவாக ஆசிரியர் விவரிக்கிறார் என்பதை தன்மையிலிருந்து பார்க்கும்போது இந்த நிகழ்வு போர் தாவீது கோலியாத்தை வெல்லும் காட்சியானது 4 நிலைகளில் வளர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவதாக ஹனிமூன் என்கின்ற இன்னொரு விளக்க உரையாளர் நம்மை ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக உள்ளாக்குகிறார். 2 சாமுவேல் 21:19 வசனத்தை வாசியுங்களேன். மீண்டும் ஒருமுறை கோபில் பெலிஸ்தியரோடு போர் நடந்தது. பெத்லகேமை சார்ந்த யகோரே ஓர்கீமின் மகன் எல்கானான் கித்தியனான கோலியாத்தை கொன்றான். அவனது ஈட்டியின் கோல் நெசவாலின் படைமரம் போன்று இருந்தது. ஹனிமூன் இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு மாபெரிய கேள்வி எழுப்புகிறார். பெத்லகேமை சார்ந்த எல்கானன் கேத்தியனாகிய கோலியாத்தை கொன்றார் என்று 2 சாமுவேல் 21:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த எல்கானன் யார்? இந்த எல்கானனுக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். நான் யாருடைய விசுவாசத்தையும் தட்டி பார்க்கவோ உலுக்கி பார்க்கவோ ஆசைப்படவில்லை. பல்வேறு விளக்க மொழியாளர்கள் கேட்கின்ற ஒரு கேள்விகளை முன்பாக வைக்கிறேன். ஒரு பகுதியை, ஒரு தொகுதியை எப்படி நாம் அணுகி பார்க்க வேண்டும்? ஆத்மீக பூர்வமாக, இறையியல் பூர்வமாக, அதே சமயத்தில் கிரிட்டிக்கல் ஐயோடு. நான் வெளியே எங்கே இருந்த புத்தகத்திலிருந்து இதை பற்றி குறை சொல்லவில்லை. மாறாக புத்தகத்துக்குள்ளாக இருக்கிற செய்திகளை வைத்து புத்தகத்தின் தன்மையை விளங்கிக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். 2 சாமுவேல் 21:19 இதே போல 2 சாமுவேல் 23:24 வாசிப்போம். யோவாபின் சகோதரன் அசாவேல் 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானன். எல்கானனை பற்றிய குறிப்பு அங்கே மீண்டும் வருகிறது. ஒரு முறை இல்லை, இருமுறை எல்கானன், பெத்லகேமை சார்ந்த எல்கானன் என்ற பெயர் வருகிறது. அவன் கோலியாத்தை கொன்றதாக அந்த பகுதி விவரித்து சொல்கிறது. 1 குறிப்பேடு 25 வாசிப்போம். ஒரு போர் பெலிஸ்தியரோடு நடந்தது. யாயிரின் மகன் எல்கானன் ஈத்தியனான கோலியாத்தின் சகோதரன் லகுமியை கொன்றான். அவனது ஈட்டியின் பிடி தறிக்கட்டை அளவு பெரிதாயிருந்தது. அந்த லஹோமி என்கிற ஒரு கதாபாத்திரம் உள்ளுக்குள்ளாக வருகிறது. அந்த எல்கானன் பெயர் 3 முறை உச்சரிக்கப்படுகிறது. 2 முறை 2 சாமுவேலிலும், 1 முறை 1 குறிப்பிலும் குறிப்பிடப்படுகிறது. இங்கே லஹோமி என்கிற மனிதன் அரக்கர்கள் ஒருவனை கொன்றதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த கதைகளினுடைய இருக்கின்ற வரலாற்று தகவல் எவை, அதில் கரைகள் கொண்டிருக்கிற இறையியல் கருத்துக்கள் எவை என்பதை பகுத்து பார்க்க ஆசை அழைக்கிறார். அடிப்படையில் ஒரு நல்ல கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீது கோலியாத்தை கொன்றார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த நிகழ்வு கட்டமைக்கப்பட்ட விதம், அந்த கட்டமைக்கப்பட்ட விதத்திலே வருகின்ற இறையியல் கருத்துக்கள், கட்டமைக்க விதம் எதற்காக என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் இந்த அதிகாரம் தெல்ல தெளிவாய் நமக்கு புலப்படும். இந்த அதிகாரத்தில் 58 வசனங்களில் 2 வசனங்களில் தாவீதின் போர்க்குணத்தை படம்பிடித்து காட்டுகிற, வீரத்தை படம்பிடித்து காட்டுகிற ஆசிரியர் மற்ற பகுதியில் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டோம் என்றால் அது இறையியலை அர்ப்பணிப்பாக கொண்டது. ஏனென்றால் வேறு எந்த பகுதியிலும் காண கிடக்காத மிக துல்லியமான தகவல்களை உள்ளடக்கிய உரையாடல்கள், உணர்வலைகள், செய்தி தொகுப்பு மற்றும் பல்வேறு தகவல்களை ஆசிரியரோடு பகிர்ந்து கொள்கிறார். இன்னும் ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். இஸ்ராயல் ஃபிங்கல்ஸ்டீன் என்கின்ற உலக புகழ்பெற்ற அகழ்வாராய்ச்சி நிபுணர் இப்படியான ஒரு தகவலை தருகிறார். நம்மை சற்றே சிந்திக்க வைக்கிறது. இந்த இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியனுடைய வர்ணனைகள் வருகிற கோலியாத்தினுடைய படைக்கலன்கள் 10ஆம் நூற்றாண்டு அல்லது 9ஆம் நூற்றாண்டை பற்றிய செய்திகளாக இருந்தாலும் உண்மையில் அவை 2ஆம் நூற்றை சார்ந்த செய்திகளாகத்தான் இருக்கிறது. அவனுடைய படைக்கலன்கள், அணிகலன்கள் அனைத்தும் கிரேக்க போர்களுடைய படைக்கலன்களும் அணிகலன்களையும் ஒத்திருக்கிறது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்போ பின்னோக்கி பார்த்து எழுதிய வர்ணனையின் விளைவா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். ரெட்ரோஸ்பெக்டிவ் ரீடிங்கா என்று ஒரு கேள்வி வைக்கிறார். இப்படிப்பட்ட கேள்விகள் தான் நம்மை சிந்திக்க வைக்கும், சிந்திக்க வைத்து சீர்பட வைக்கும், நம்முடைய ஆன்மீகத்திற்கு உரமூட்டும், நம்முடைய அறிவு தெரிந்த பார்வையோடு விவிலியத்தை அணுகி போக நமக்கு வழிகாட்டும். அதனால் சொன்னேன். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இந்த இணைச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர் 58 வசனங்களிலே தாவீது கோலியாத்தை கொன்ற ஒரு கதையை, நிகழ்வை
விவரித்து சொல்லும்போது அவருடைய மைய கருத்து தாவீதும் இறைவனும் என்கிற உறவுநிலைக்குள்ளாக வருகிற இறையிலை சுட்டி காட்டுகிறார். இந்த தாவீதுக்குள்ளாக இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் யாரை பார்க்கிறார்? இந்த தாவீதுக்குள்ளாக இணைச்சற்ற நூலாசிரியர் அடிமைத்தனத்தில் அல்லல்பட்டு கிடந்த இஸ்ராயல் மக்களை பார்க்கிறார். செக்கிழுத்து கல்லுடைத்து மக்களின் மலத்தை அள்ளி அடிமைகளாய் அகதிகளாய் அந்நிய தேசத்தில் ஆண்டோரின் புகழ்படாமல் தவித்து கிடந்த மக்களின் அறச்சினத்தை பார்க்கிறார். அந்த மக்களின் தவிப்பையும் வேட்கையும் பார்த்து தாவீதுடைய கதாபாத்திரத்தை செதுக்கி உருவாக்குகிறார். அந்த கோலியாத்து சாதாரண கோலியாத்து மட்டுமல்ல, ஒரு பிலிஸ்திய போர்வீரன் மட்டுமல்ல, அந்த கிரேக்க, அந்த பபிலோனிய, அந்த ரோமானிய பேரரசுகளுடைய சக்தியின் உருவம் அது. இந்த சின்ன தாவீது அவனை ஒற்றை கல்லில் தட்டி தூக்கும் போது ஆண்டவர் என்னோடு இருந்தால் இந்த சாம்ராஜ்யங்களை சரித்து எங்களை விடுதலையின் மக்களாக நாட்டுக்கு திரும்ப அழைப்பார் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் அந்த கோலியாத்தின் கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார். ஒரு இறையியல் கதாபாத்திரம். இந்த இடத்தில் கோலியாத் என்கிறவர் ஒரு எதிர்மறையான இறை மனிதர், தாவீது என்கிறவர் நேர்மறையான இறை சக்தியின் ஒட்டுமொத்த வெளிப்பாடாக ஆசிரியர் காண்கிறார். இந்த தாவீது கோலியாத்து போர்க்களத்துக்குள்ளாக இஸ்ராயல் மக்களின் அடிமைத்தனம், அதை வென்றெடுக்க அவர்களுக்குள்ளாக ஊட்டப்பட வேண்டிய நம்பிக்கை, நல்லெண்ணத்தை ஆசிரியர் விவரித்து சொல்கிறார். ஆகவே தான் இதை ஒரு நிகழ்வாக பார்க்காமல் இறையியலின் ஒட்டுமொத்த பாடப்புத்தகமாக பார்க்க வேண்டும். இந்த 58 வசனங்களுக்குள்ளாக அடங்கிற இறையியலை நாம் கண்டுகொண்டால் நம் வாழ்வில் வருகிற எத்தனையோ கோலியாத்துகளை ஒற்றை கல்லினால் தட்டி தூக்க முடியும். நிறைய நல்ல காரியங்கள், மிக அழகான நுண்ணியமான கருத்துக்களை உள்ளீடாக வைத்து குறியீடாக வைத்து அவருடைய பேச்சிலே, உரையாடலிலே, உறவு நிலைகளிலே, அவருடைய ஈவனுடைய அந்த அழகான பாடி லாங்குவேஜ் என்று சொல்வோம், அந்த உடல் அசைவுகளை கூட ஆசிரியர் ஒரு இறையியலாக மாற்றுகிற காட்சி இந்த பகுதியில் காண முடியும். ரொம்ப அழகான பகுதி. இந்த சின்ன கருத்துக்களை நான் சொன்னேன். இதை பார்க்கும்போது இலக்கிய நயத்தோடு, இலக்கிய அமைப்போடு, கட்டமைப்பு, அதை விவரிக்கும் தன்மையெல்லாம் விளக்கி சொன்னேன் முன்னுரையாக. இன்னும் 2 கருத்துக்களை சொல்லி நாம் கடந்து போவோம். ரோலண்ட் டி வாவ் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற டொமினிக்கன் துறவியானவர் ஏன்ஷியன்ட் இஸ்ராயல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது முற்காலத்தில் 70களிலே 2 தொகுதிகளாக வந்தது. இன்றைய நாட்களிலே ஒற்றை தொகுதியாக வலம் வருகிறது. அற்புதமான புத்தகம். 74களில் எழுதப்பட்ட மிக விலையுயர்ந்த கலாச்சார பொக்கிஷம். எபிரேய கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, எபிரேய மானுடவியலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா, அந்த புத்தகத்தை உங்கள் நூலகத்தில் வாங்கி வையுங்கள், முழுதாக படியுங்கள். விவிலியத்தின் பின்புலம், ஒவ்வொன்றுக்குமான செய்தியின் பின்புலத்தை இப்படி அற்புதமான ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தருகிறார். ரோலண்ட் டி வாவுடைய ஏன்ஷியன்ட் இஸ்ராயல், இட்ஸ் லைஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்ற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும்போது ஒரு காட்சி சொல்லுகிறார். தாவீது ஒற்றை மனிதராய் இஸ்ராயலின் சார்பாக, கோலியாத்து ஒற்றை மனிதராய் பிலிஸ்தரின் சார்பாக. அவன் விடுக்கிற சவால், நான் எங்கள் நாட்டின் சார்பாக ஒற்றை நான் இருக்கிறேன், உங்கள் நாட்டின் சார்பாக யாராவது ஒருவனை நிறுத்துங்கள், ஒருவருக்கு ஒரு போர் உருவம், வெல்வது யாராக இருந்தாலும் அந்த நாடு அடுத்த நாட்டுக்கு அடிமை. இதைத்தான் அவர் சொல்வார்கள் காம்பேக்ட் நரேட்டிவ், COMBAT, காம்பேக்ட். ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு நாட்டை தோக்க வைக்கிறது, நாட்டை ஜெயிக்க வைக்கிறது. இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சக்தியாக தாவீதும், இந்த பிலிஸ்தரின் ஒட்டுமொத்த சக்தியாக கோலியாத்தும். அழகான காட்சி. அது இறையிலும் அடங்கி இருக்குது. அதில் அந்த காம்பேக்ட் நரேட்டிவ் என்பது விவிலியத்தில் மட்டுமல்ல, விவிலியத்துக்குள்ளாகவே பல இடங்களில் இந்த காட்சி வருகிறதாகவும் ரோலண்ட் டி வாவ் விவரித்து சொல்லுகிறார். குறிப்பாக பல இடங்களில் இப்படிப்பட்ட காட்சிகள் வருகிறது என்று சொல்லுகிற அவர், அண்மை தொன்மை நாடுகளில் இப்படிப்பட்ட காட்சிகளை வெகு எளிதாக காணலாம். மார்துக் என்கின்ற நல்லெண்ண கடவுள் தேமாத் என்கிற அழிவின் கடவுளை ஒற்றைக்கு ஒற்றையை சாதித்து உலகத்தின் மீட்புக்கு வழிவகுப்பார் என்று பபிலோனிய கதைகளிலே, ஏனுமா எலிஷ் என்ற கதைகளிலே விளக்கங்களை பார்க்கிறோம். அதை போலவே இலியட் என்கின்ற உலக புகழ்பெற்ற கிரேக்க புதினத்திலே பாரிஸ், மெனலாவுஸ் என்றவர்கள் 2 நபர்கள் ஒற்றைக்கு ஒற்றை போராடி ஒரு நாட்டின் வெற்றியை நிர்ணயிக்கிறார்கள். அதை போலவே அன்சிலஸ் மற்றும் ஹெக்டர் ஒற்றைக்கு ஒற்றையாய் இண்டிவிஜுவல் காம்பேக்ட் நரேட்டிவ்ல மோதி தன் நாட்டிற்கு வெற்றியையும் தன் நாட்டிற்கு தோல்வியும் தழுவித்தருகிறார்கள் என்று இலக்கியங்கள் சொல்கிறது. ஆக அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளிலே, அது பபிலோனிய எனுமா எலிஷ் கதைகளாக இருக்கட்டும் அல்லது கிரேக்க இலக்கியங்கள் ஆகிய இலியட், ஒடிசியாக இருக்கட்டும், இந்த நிகழ்வுகள் காம்பேக்ட் நரேட்டிவ், ஒற்றைக்கு ஒற்றையாக, ஒருவருக்கு ஒருவராக, நேருக்கு நேராக, நீயா நானா என்று போராடி பார்க்கிற அந்த சபத காட்சிகள் நிறைய இடத்திலே இடம்பெறுகிறது. இது விவிலியத்தில் ஒன்றும் அசாதாரண நிகழ்வாக வரவில்லை. அண்மை தொன்மை நாடுகளில் இருக்கின்ற இயல்பான நிகழ்விலிருந்து வருகின்ற ஒரு அழகான புதினமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரத்தில் 58 வசனங்களோடு கூட வருகிற இந்த இறையியல் புதினம் பல அழகான விசுவாச கோட்பாடுகளை, நம்பிக்கையின் அறிக்கைகளை தன்னகத்தை உள்ளடக்கி இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17:26 வாசிங்களேன். வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஆகிய இவன் யார்? வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், லிவிங் காட், படைகளின் ஆண்டவர், லார்ட் காட் ஆஃப் சபாவோத், அழகான கடவுளுடைய பெயரை விளக்கி சொல்கிறது. அந்த கடவுள், வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள், வல்லமையின் கடவுள், அவரை பழிக்க இந்த வேற்று இனத்தானாக இவன் யார்? இவ்வளோ அழகான ஒரு இறையியல் கேள்வி. அடுத்தது பாருங்க, 36b-37. விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான், ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். ரொம்ப அழகாக, எவ்வளோ அழகான ஒரு விசுவாச அறிக்கை. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் அந்த மிருகத்தை போல் இருக்கிற இவனை என் கையால் வெல்ல வைப்பார், அவன் கைகளிலிருந்து என்னை தப்புவிப்பார். அழகான கருத்து. அதே மாதிரி 45-47 வாசிப்போமே. அப்பொழுது தாவீது பெலிஸ்தீனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். எதுக்காக, என்னத்துக்காக அவன் வரான் என்பதை எவ்வளோ அழகான ஒரு துல்லியமான விசுவாச அறிக்கையினால், நம்பிக்கை அறிக்கையினால் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் சொல்லிய 3 இறை நம்பிக்கை அறிக்கைகளும் தாவீதின் வாயிலிருந்து வருகிறது. ஆசிரியர் அழகாய் அந்த தாவீதினுடைய இறை மனித காட்சியை அற்புதமாய் விளக்கிறார். இப்படிப்பட்ட நல்லெண்ண நம்பிக்கை அறிக்கைகளினால். அதாவது அதே போல 48 51 வரையில் இறை வார்த்தைகளை வாசிப்போமே. 48 51 வரையில் இறை வார்த்தைகள். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியரின் மேல் ஏறி நின்றார். அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவன் தலையை கொய்தார். பெலிஸ்தியர் தங்கள் மாவீரன் செத்ததை கண்டு தப்பியொடினர். 3 வசனங்கள், அதில் 15 வினைச்சொற்கள் இருக்கிறது. 3 வசனங்கள், 48, 49, 50, 51, மேபி 4 வசனங்கள். இந்த 4 வசனங்கள் அடங்கிட்ட வினைச்சொற்கள் 15. ஒரு வாக்கியம் என்றால் ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வினைச்சொல், அவ்வளோதான். அதை ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக மாற்றுறார் ஆசிரியர். அழகாய், விறுவிறுப்பாய், பரபரப்பாய் வினைச்சொல்களை அடுக்கி அடுக்கி அந்த தாவீதை சொல்கிறார். முந்தைய காட்சிகளில் தாவீது இறைவனின் மனிதர், தாவீது சவுலின் மனிதர், தாவீது இஸ்ராயலினுடைய பதிலாளி. இந்த 3 வசனங்களில் 4 வசனங்களில் தாவீது தாவீதாக இருக்கிறார். அவனை பார்க்குறாரு, ஓடுறாரு, பையில் கையை விடுறாரு, கல்லை எடுக்கிறாரு, கவனை வீசுறாரு, அடிக்கிறாரு, கீழே பொத்துன்னு அவன் விழுறான். அவன் மேலே ஓடி போய் அவன் கத்தியை உருவாரு, அவன் தலையை வெட்டுறாரு. அந்த அச்சத்தில், பயத்தில் அத்தனை பேரும் சிதறி போகிறாங்க. அப்படி கடகடன்னு சொல்லிட்டு வர்றாரு. 15 வினைச்சொற்களை அடுக்கி வைக்கிறார். அந்த விவிலிய ஆசிரியர் சொல்லும்போது NIV என்கின்ற உலக புகழ்பெற்ற கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க, so far he was God's man, so far he was Saul's man, so far he was Israelite representative, here he is of himself. இதுதான் தாவீது என்று அப்படி நடு மையத்தில் வைத்து தாவீதை அகலமாய் விரித்து ஒளி வெள்ளத்தில் நிறுத்தி வைத்து பாருங்கள் ஒரு வீரனை என்று ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பொடியன், சிறியவன், அல்லது அவனுடைய கேடயத்தை தூக்க தெரியாதவன், சண்டை போடுகிறவன், சகோதரர் இழப்பட்டவன்லாம் கதை சுற்றி வருது. இந்த இடத்துல 15 வினைச்சொற்களை அடுக்கி 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 வச்சு ஒரு அற்புதமான ட்விஸ்ட், அழகான ட்விஸ்ட்டை கொடுக்குறார். அங்கே உரையாடல் இல்லை, அங்கே வாக்குவாதங்கள் இல்லை, அங்கே விவாதங்கள் இல்லை, ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். அற்புதமான ஒரு விவரிப்பு தன்மை. நம்ம பிற்பாடு பார்ப்போம், அவனுடைய தன்மையில் பார்ப்போம். எதை குறித்து காட்டுகிறது? இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர், கடவுள் நம்மோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அது பாரசீக படையாக இருக்கட்டும், அல்லது பபிலோனிய படையாக இருக்கட்டும், அது நம்மை தாக்குகிற மக்கபேர் காலத்தில் நடந்த போராட்டத்தினுடைய கிரேக்க படையாக இருக்கட்டும், அத்தனையும் சுக்கு நூறாக்கி நாம் உயர்ந்து நிற்போம். நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை.
ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் தான் ஹீரோ, ஆண்டவர் நம்மோடு இல்லாத போது நாம் தான் ஜீரோ என்கின்ற எளிய செய்தியை மிக திண்ணியமாய் மிக வன்மையாய் அந்த இடத்துல புகுத்தி சொல்லுகிறார் என்பதை தான் நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதை போலவே இன்னொரு காட்சி சொல்ல ஆசைப்படுகிறேன். ராபர்ட் ஆல்டர் பற்றி நான் முன்றைய அமர்வுகளில் சொன்னேன். அவர் எபிரேய வர்ணனை பற்றி அழகான பல உதாரணங்களை சொல்லி அந்த எபிரேய வர்ணனையுடைய மேன்மையை பற்றி விளக்கி சொல்வார். நல்ல அழகான எழுத்தாளர், உன்னத எழுத்தாளர், மிகச்சிறந்த கிளாசிக்கல் ரைட்டரில் அவருடைய புத்தகங்களை வைப்பார்கள் ராபர்ட் ஆல்டர். அவர் சொல்லும்போது சொல்வார், இந்த 17ஆம் அதிகாரத்தை பற்றி அவர் சொல்லும்போது, அற்புதமான காட்சி அமைப்பு, நறுக்கு தெரித்தால் போல வசனங்கள், உள்ளத்தை ஊடுருகிற அந்த இறை மனிதனுடைய கதாபாத்திரங்கள் அப்படி மனசில் தச்சு நிற்கும். இந்த தாவீதை எவனும் மறக்க முடியாது. அதனால தான் உலகத்தின் இலக்கியங்களில் பாடலாக, காவியமாக, அல்லது கவித்துவமாக, அல்லது நடனமாக, நாட்டியமாக, நாடகமாக, சிலையாக, ஓவியமாக பல வண்ணங்களில் இந்த அதிகாரம் அப்படி விரவி கிடக்கிறது. எல்லா கலாச்சாரங்களிலும் எல்லா மொழிகளிலும் இறைவனை அறியாத பிற மத சகோதரர்களும் ஓ கோலியாத்தா தாவீதா என்ற ஒரு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற தன்மையே இதனுடைய பிரபலத்தை நமக்கு படர்ந்து என்றால் சொல்லப்பட்ட விதம் அழகு, அவ்வளவு அழகு. சில சமயத்தில் சொல்வார்கள், திரைப்பட கல்லூரிகளிலே காட்சி அமைப்பும் அந்த உரையாடல் எப்படி ஏய்ந்து போக வேண்டும் என்பதற்கான அழகான எடுத்துக்காட்டாக 2 பகுதிகளில் சொல்வார்களாம். ஒன்று, இயேசு சொன்ன ஊதாரிமந்தன் கதையும் இந்த இடத்தில் வருகிற இந்த கோலியா தாவீது கதையுமாக சொல்வார்கள். அந்த காட்சி அமைப்பு, நகர்கிற விதம், விறுவிறுப்பு, பரபரப்பு, அந்த உரையாடலுடைய துல்லியம், அதெல்லாம் விளக்க பாடவர்களாக வைப்பார்கள் என்று சொல்வார்கள். அதை பற்றி பெரிதான செய்திகள் எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு அழகான நேர்த்தியான அற்புதமான கதை சொல்லும் திறன், அற்புதமாக கதைகளையும் அற்புதமாக இந்த நிகழ்வுகளுக்கு ஈடாக இருக்கின்ற இறையியலும் நம்மை பின்னி பிணைய வைத்து நம்மை உரைய வைக்கிறது, வியந்து பார்க்க வைக்கிறது. எத்தனை முறை படித்தாலும் திகட்டாத ஒரு அற்புதமான பகுதியாக நம் முன்பாக மிளிர்கிறது. இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். இந்த ராபர்ட் ஆல்டர் சொல்லும்போது விவிலியத்தின் எந்த பக்கத்திலும் இல்லாத ஒரு கேரக்டரைசேஷன் டெக்னிக்கை இணைச்சிட்ட வரலாற்று நூலாசிரியர் தாவீதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்வார். இப்போ கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு இறை மனிதரை பற்றி விளக்கும் போது மத்தேயு யோசேப்பை பற்றி பேசும்போது ஒற்றை வார்த்தைகளுடைய வாழ்க்கையை அடக்குவார். அது 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ 40 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ நமக்கு தெரியாது. இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய நமது கற்பின் பாதுகாவலரும் குருக்களின் பாதுகாவலரும் ஆகிய சூசிமுனியை பற்றி பேசும்போது, யோசுவை பற்றி பேசும்போது மத்தேயு ஒரே ஒரு வார்த்தை, அவர் நீதிமான். ஒரு வார்த்தையில் அந்த கேரக்டரை ஃபுல்லாக சொல்லிடுவார். இந்த நீதிமான் என்ற ஒற்றை வார்த்தைக்கு விழித்து நீங்கள் புரட்டி பாருங்கள், 31 விடைகள் இருக்கிறது. நீதிமான் என்ற ஒற்றை வார்த்தைக்கு திருப்பாடல்கள் மட்டும் 13 விளக்குவர்கள் இருக்கிறது. அவ்வளோ ஆழமான சொல்லை மத்தேயு அப்படி சர்வசாதாரணம் சொல்லி செல்வார். நம்ம அதை பார்க்கும்போது அவ்வளோதானா, இவரை பற்றி வேற எதுவும் சொல்லியா, இவரும் வாயை திறந்து எதுவும் பேசலை, இவரை பற்றி யாரும் பேசலை, எப்படி இவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க என்ற ஒரு கேள்விக்கு அந்த ஒற்றை வார்த்தை விடை சொல்லும். விவிலியத்தை புரட்டி பார்க்கும்போது 30க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள். நீதிமான் இதற்கு என்ன அர்த்தம்? மிஸ்வாத் உஸ்ஸதேகா என்ற அழகான சொற்றொடர் இருக்குது. நீதியும் நேர்மை நிறைந்த ஒரு மனிதர். இந்த மிஸ்வாத் உஸ்ஸதேகா என்கிற சொற்றொடருக்கு 31 விளக்கங்களை விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ராபிக்கள் அதற்கு மிச்சமாக சொல்லுகிறார்கள். நான் ஒரு முறை உட்கார்ந்து சூசேப்பரை பற்றி மறைவுரை ஆற்றுவதற்காக ஜெதேக்கா என்கிற வார்த்தையை வைத்து திருப்பாடல்கள் மட்டும் நான் யோசித்து பார்த்தேன். 11 விளக்கங்கள் இருக்கிறது. நீதிமான்கிறவர் யார், அவருக்கு ஆண்டவரினுடைய பயன் என்ன, அவர் ஆண்டவராக யாராக இருக்கிறார், மற்றவர்கள் அவரை எப்படி மதிப்பார்கள், அவ்வளவு 11 விளக்குவர்களை திருப்பாடல் மட்டுமே பார்க்கிறது. விவிலியத்தை புரட்டி பார்த்தால் இன்னும் ஏதோ வரும். எதுக்காக சொல்ல வருகிறேன் என்றால், அந்த இறை மனிதரை நமக்கு முன்பாக படம் பிடிக்கிற அந்த நூல் ஆசிரியருடைய கவித்துவம், அந்த நூலாசிரியர் நுண்மதி, அந்த நூலாசிரியர் சொல்ல விரும்புகிற செய்திகளை நாம் உள்வாங்கிறோம் என்றால் அந்த மனிதர் பற்றிய பற்றுறுதி நமக்குள்ளாய் மேலாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக அன்னை மரியாளை யோவானும் லூக்காவும் படம்பிடிப்பார்கள். அந்த கேரக்டரைசேஷன் ஆஃப் மேரி இந்த காஸ்பல் ஆஃப் லூக் சூப்பர்ப். ஒரு தலைவியாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு பதறுகிற இளம் தாயாக, அல்லது கல்வாரி மலையிலிருந்து வீரத்தோடு முழக்கமிடுகிற கர்ஜிக்கிற சிங்கம் போல, அல்லது இயேசுவை அடக்கம் செய்து விட்டு வீட்டுக்குள்ளாக அமர்ந்து அந்த இரவின் பொழுது நம்பிக்கையாக காத்திருக்கிற எதிர்நோக்கின் தாயாக அற்புதமாக லூக்கா படம்பிடிப்பார். எல்லாரும் நற்செய்தியோடு இயேசு அன்னை மரியாளை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் லூக்கா மட்டும் தனது அடுத்த தொகுதியாகிய திருத்தூதர் பணியிலுள்ள அன்னை மரியாளை இழுத்து சேர்த்து ஒரு கொக்கி போட்டு 2 தொகுதிகளும் இணைக்கி வைக்கும் ஒரு பாலமாக அன்னை மரியாளை காட்டுவார்.
லூக்காவின் நற்செய்தியில் மட்டும்தான் மாதாவுக்கு 3 பிரசவங்க. ஒன்று பெத்லஹேமில் இயேசுவை ஈண்டெடுக்கிறார், கல்வாரி மலையில் நம்மை ஈண்டெடுக்கிறார், பெந்தகோஸ்தே நாளின் போது மேல் மாடியில் திருச்சபை ஈண்டெடுக்கிறார். 3 இடத்திலும் தூய ஆவியானவர். ஆவி நீத்து உயிர் நீத்தார் என்று சொல்லுவார், தம் ஆவியை ஒப்படைத்தார் என்று சொல்வார். ஆவியானவர் 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 என்று அழகாய் வரும். அந்த உயிர் மூச்சையும் ருவாக் என்ற மொழியிலே சொல்லி லூக்கா ஒரு விளக்கத்தை சொல்லுவார். கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதே போல யூதித்து ஒர்லோஃபென்ஸ் தலையை வெட்டின பிறகு அந்த மக்கள் பரணி பாடல் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு நயம். தாவீதுடைய பார்வையில் கோலியாத் யாராக இருக்கிறது என்பதை பல வகைகளில் ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார்.